தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிச்சுட்டு இருக்கோம். இனிமே அப்படிதான் வாங்கி குடிச்சுட்டு அதுதான் நம்மளோட தலையெழுத்துன்னு ஆகி போச்சு. அவ்வளவுதான். This video is co-presented by Actuarilators Foundation of Future presents Code Cloud Form. நல்லா இருக்கு பார்க்கலாம். அதான் வாட்டர் ரிலேட்டடான கண்டென்ட் தான். ஒரு வாட்டர் அந்த கேங்ஸ்டருக்குள்ள ஒன்று நடக்கும்ல, சம் அந்த ஈகோ கிளாஷ் ஆகும்ல, அதுதான். படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாங்க. இடத்துல தண்ணிக்காக அடிச்சுக்கிறாங்க, பட் வந்து பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ராதா ரவி சார் எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. அவர் நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு, அவர் ஆக்டிங் கிங் ஆச்சு, டான்ஸ் சூப்பரா பண்ணிருக்காரு. வருணன் தண்ணியை பத்தி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான். இதெல்லாம் புதுமுகமா இருக்காங்க. நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட் மெயின். பரவாயில்ல, நல்லா இருக்கு படம். தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிச்சுட்டு இருக்கோம். இனிமே அப்படிதான் வாங்கி குடிச்சுட்டு அதுதான் நம்மளோட தலையெழுத்துன்னு ஆகி போச்சு. அவ்வளவுதான். இது மேல ஒன்றும் பண்ண முடியாது. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது. நல்லா இல்ல இருக்குதான், பிரச்சனை இருக்குதா, ஆனா வந்துட்டு இது ஒதுக்கக்கூடியது இல்லையா. நல்லா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ல ஃபைட் வரும்ல, போட்டி போறாம அது நிஜ லைஃப்ல நடக்கிற கதை தான். பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. படம் நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டரை வச்சு எடுத்திருக்காங்க, தண்ணியை வச்சு கலந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்க இந்த சம்மருக்கு வந்துட்டு இந்த காலகட்டத்தில் தண்ணியோட இதை வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ டியூன் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ராதார சார் எப்பவுமே அவர் ஆக்டிங்கில் வந்து அசத்துவார். அவர் வழக்கம் போல் அவருடைய நடிப்பை அருமையாக கொடுத்துருக்காரு. அதுதான் தண்ணி கேன் பிஸ்னஸ் தான் இப்போ ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்கு இல்லைங்களா. அது ரெண்டு கேங்குள்ள நடக்கிற சண்டை தான் இந்த படத்தோட கதை. தண்ணி பற்றி தான், தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு பேசிக்கான சப்ஜெக்ட் மாதிரி எடுத்திருக்காங்க. நம்ம பார்க்கலாம், லோக்கல்ஸை க்ளீனாக வச்சு முடிச்சிடலாம். எல்லாமே நல்லா இருக்கும் சார். ரேட்டிங் 3.54 கொடுவா சார். அதை யூத் அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், உங்களுக்கு ஜென்ரேஷன் மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. படம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தண்ணியை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வாட்டர் அப்படின்றப்போ சேவ் த வாட்டர், ஹார்ட் ஆஃப் வாட்டர்ன்ற போட்டிருந்தது. ஸோ அது ரொம்ப ஒரு தண்ணி அந்த வேஸ்டேஜை பற்றி சொல்லுவாங்க, அது அப்படி போகுமோ நினச்சேன். ஆனால் பட் வந்து அது ஒரு லேயராக சொல்லி நமக்கு பின்னாடி தண்ணிக்காக நடக்கிற அரசியல் மாதிரி தண்ணிக்காக நடக்கிற பிரச்சனை மனுஷங்க எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். முன்னாடி இருந்து ஒரு லேண்டுக்கு இருந்து தண்ணிக்கு, அதான் அப்படியே அந்த விஷயம் தான் அந்த ஒரு முதல்லே சொல்லி வராங்க. அது கிளைமேக்ஸ்லையும் அதுதான் கன்வே பண்ணுற டேரக்டர் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு. அது அந்த தண்ணி தான் அது ரீசனாக அமையுது. அது பிஸ்னஸ் தான். ஆக்சுவலி நம்மளோட தேவைனால ஒரு பிஸ்னஸ் ஒன்று கிரியேட் ஆகும்ல. இப்போ தண்ணி கேன் வந்து நம்ம தேவையாயிருது. ஸோ தேவையாகிறனால ஒரு பிஸ்னஸ் ஆகுது. அதுக்குள்ளேயுமே வந்து ஒரு வாட்டர் தான் அந்த அவங்களோட அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கதை ஃபுல்லாக ஒரு நீரோட்டம் மாதிரி அப்படியே ஓடி போய் கடைசி தண்ணியோட தான் போய் பிடிக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி பியூர் ஒயிட்டாக ஸோ நல்லா இருந்தது. அவரை தவிர நிறைய புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க. ஆமாம், புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க. கேபிளில் அவங்களோட ஆக்சுவலாக இது அவங்க ஃபஸ்ட்டு லீடாக பண்ணுற மூவின்னு நினைக்கிறேன் நான். ஸோ லேட்டராக வந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அப்பயே பண்ண ஹரிப்பிரியான்னு சொல்லி அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் துஷ்யந்த் அவர் ஜேபிஎஸ் அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு முத்திரை குத்துருவாங்க, வன்முறை அப்படின்னு அந்த மாதிரி. அதுதான் எனக்கு ரொம்ப வட சென்னைனே வந்து ரொம்ப நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க இல்லாமல் ஸோ அவங்க வந்து சில விஷயங்கள் தப்பாக இருந்தாலும் அது வந்து அவங்க திணிக்காமல் அது அவங்களால அது வர அவங்க வந்து அதில் அவங்கள அப்படி கலர் பண்ணாமல் அவங்க லைஃப்பில் அப்படியே டச் பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடியாதுன்னு ஒரு சாங், அது அந்த ஆல்பம் அந்த சாங் எனக்கு ஆல்பத்துலேயே வந்து முடியாது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப இருந்துச்சு. அது ரொம்ப டச்சிங்காக அந்த பிளேஸ் பண்ண இடமும் நல்லா இருந்தது. அந்த சாங் நல்லா இருந்துச்சு, கேட்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாரும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப ஒரு ஜாய் ஃபீலாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு ரொம்ப ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட வந்தோம்னா நமக்கு வந்து ஒரு தண்ணி கேன் போகிறவங்கள நம்ம எப்படி பார்த்துருப்போன்றது அவங்களுக்குள்ளே இவ்வளவு அதை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஒரு பிஸ்னஸ் இருக்குன்றது ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா இருக்கும் நம்புறேன் நான். தேங்க்யூ ஸோ மச்.